பொதுவாகவே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குங்க. அதை ஒரு கோலை ரீச் பண்ணணும், லைஃப்ல நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், கொஞ்சம் ரிச் ஆகணும், நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்லாம் ஆசை இருக்குங்க. ஆனா இந்த ஆசைக்கெல்லாம் ஆவரேஜா ஒர்க் பண்ண நமக்கு ரிசல்ட் ரொம்ப கம்மியா தான் கிடைக்குமா. ஆனா நம்மளோட ஆசை நிறைவேறணும் அப்படின்னா 10 மடங்கு ஒர்க் பண்ணணுமாங்க. ஹாய், கனவுகள் மேம்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற புக் 10x ரூல் ரிட்டன் பை கிராண்ட் கார்டோன். ஏமா நீ என்ன 10 மடங்கு ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்ற? இப்ப நான் எங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு கஷ்டம் இருக்கு, எவ்வளவு வேலை கொடுக்குறாங்க தெரியுமா? நம்ம யூஸ்வலா செய்யற வேலையை விட அதிகமா கொடுக்குறாங்க, ஓடவே முடியல அப்படின்னா நமக்கு நிறைய கவலை இருக்கும் இல்லைங்க. அதுக்கு தாங்க 10 மடங்கு நம்ம எஃபர்ட் போட்டாதான் எப்பவுமே நமக்கு லைஃப்ல மோஸ்டா சக்சஸ் கிடைக்கும். அது இப்ப இருக்க காம்படிட்டிவ் வேர்ல்டு அப்படின்னு சொல்றாங்க. 10 மடங்கு எப்படி எஃபர்ட் போடுறது? அதுக்கு ஒன்றும் இல்லைங்க, சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா நம்ம மைண்டும் மனசும் பிரெயின் எல்லாமே அதுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக தான் இந்த 10x ரூல் அப்படின்ற புக்கை படிச்சுட்டு நான் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஓகேங்க. 10x ரூல் அப்படின்னா என்னன்னா 10 மடங்கு நம்ம யூஸ்வலா ஒர்க் பண்றதை விட 10 மடங்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே சூட் ஆகாதுங்க. யாருக்கு அப்படின்னா, இப்போ வெறித்தனமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே யூடியூப் ரன் பண்றேன்னு வைங்களேன், எனக்கு இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், எனக்கு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு வைங்க. இப்போ நான் ஒர்க் பண்றதை விட 10 மடங்கு ஒர்க் பண்ணும். இப்போ என்ன வச்சு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் கண்டென்ட் ரெடி பண்றேன், புக்கு படிச்சு பேசுறேன், ஓகே. ஆனா இன்னும் எனக்கு பெஸ்டா வரும்னா இதை விட எடிட்டிங்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும், பேக்ரவுண்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும், அப்புறம் இதை விட வேற என்னென்னலாம் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணி போடணும் இல்லையா. இது மாதிரிதான் ஒவ்வொரு ஃபீல்டுலுமே, சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், நம்மளோட ஜாபா இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஹாபியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா வரணும்னா 10x ரூல் ஃபாலோ பண்ணுங்க. இதுல ரைட்டர் ஃபர்ஸ்ட் என்ன அப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன். இந்த ஆக்ஷன்ல 4 டிகிரிஸ் இருக்குன்னு சொல்றாருங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நோ ஆக்ஷன். சில பேரு லைஃப்ல முன்னேறணுமா, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுப்பா, நான்லாம் எந்த செயல்ல இறங்க மாட்டேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா. இது நோ ஆக்ஷன் அப்படின்ற டிகிரியில வரும். அடுத்த செகண்ட் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்ரீட். இவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கேட்பாங்க, அத பிசினஸ்ல எப்படி முன்னேறலாம், லைஃப்ல எப்படி முன்னேறலாம், எப்படி ஏர்ன் பண்ணலாம், எல்லாத்தையும் கேட்டு மட்டும் வச்சுக்குவாங்க இன்ஃபர்மேஷனா. ஆனா எதையுமே ஃபர்தரா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதுதான் ரிட்ரீட். அடுத்தது நார்மல் ஆக்ஷன். இவங்க எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கேட்ட உடனே ஒரு ஃபயர் மாதிரி பத்திக்கும் மனசுக்குள்ள. ஓகே, இன்னையில இருந்து நான் செய்வேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 or 3 days நல்லா செய்வாங்க. அதுக்கப்புறம் பிஸ்ன்னு போயிடும், பிஸ்வான மாதிரி. அது அவ்வளவுதான், அந்த எனர்ஜியே இல்லை. ஆனா அடுத்து ஒண்ணு இருக்கு பாருங்க, மேசிவ் ஆக்ஷன். இதுதாங்க நம்ம என்ன கேட்கிறோமோ, என்ன இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றோமோ அதை வச்சுக்கிட்டு ஒரு நாள் 2 நாள் இல்லை, லைஃப்ல அதை ஃபுல்லா ஃபாலோ பண்ணி நம்ம கோலை ரீச் பண்றது. இதுதான் மேசிவ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஒரு விஷயம் இருக்கு, செட் 10x கோல். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சேல்ஸ்மேன் இருக்காருன்னு வைங்க, அவருக்கு ஒரு ஆசை, இந்த 1 monthல நான் 10 lakhs ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல 1 yearன்னு வச்சுக்கலாமே, 1 month கூட பேராசை, 1 yearல 10 lakhs ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அதை விட இதே இன்னொரு சேல்ஸ்மேனு நான் 10 yearsல 1 crore ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, கோல் செட் பண்ணிடுறாரு. அப்ப ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? 1 year 10 lakhs, இது 10 years 1 crore அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, எப்பவுமே நம்ம ஷார்ட்டா ஒரு டேர்ம் கோல் ஃபிக்ஸ் பண்றதை விட லாங் டேர்ம் கோல் நிறைய வளர்றேன் லாங் டேர்ம் கோல்ஸ் செட் பண்ணோம்னா அதுல நிறைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் நம்ம நிறைய கத்துக்குவோம். இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு நிறைய நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ்லாம் தெரிய வந்துடும்ல. அதெல்லாம் கரெக்ட் பண்ணி 10 yearsல அந்த 1 crore கோலை நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் 10x கோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்றேன்னா, பி அப்சஸ்டு. இந்த அப்சஷன் அப்படின்றது நெகட்டிவா தோணும். அப்சஷன்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த என்ன சொல்றது, வெறித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா வெறித்தனமா பண்றது, இதை நான் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதாங்க வெறித்தனம். இது நெகட்டிவ் அப்படின்னு கிடையாது. இப்போ ஒரு நார்மலா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டாப்பருக்கு என்ன வித்தியாசம்? நார்மலா படிக்கிறோம் பாஸ் ஆகணும்னு எதிர்பார்ப்பா, ஆனா டாப்பர்
எனக்கு 99லாம் கிடையாது, 100 மார்க்ஸ் எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கல்ல. இந்த மாதிரி தாங்க ஒரு விஷயத்துல நம்ம வெறித்தனமா ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம ரீச் பண்ணலாம். இதை நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் வெறித்தனமா இருக்கிறது வந்து இதெல்லாம் ஒரு டிசீஸ்னே நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா டிசீஸ்லாம் கிடையாதுங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் சொல்லலாம். ஓகேவா, இவர் இப்படிதான் இருப்பாரு. அடுத்தது ஸ்மோக்கி கிரியேச்சர். இது என்ன ஸ்மோக்கி கிரியேச்சர் அப்படின்னா, எல்லாத்துக்கும் முயல் ஆமை கதை தெரியும்ல, ரேபிட் அண்ட் டாட்டாய்ஸ். எப்படி பண்ணும், ரேபிட் வந்து எடுத்தோன்னா வேகமா போயிட்டு இருக்கும், ஒரு இடத்துல ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டு இருக்கும். இந்த ஆமை என்ன பண்ணும், மெதுவா போயிட்டு அதோட கோலை ரீச் ஆகும் இல்லையா. ஆனா ரைட்டர் என்ன சொல்றாருன்னா, ரேபிட் மாதிரியும் இருக்கக்கூடாது, டாட்டாய்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது. ரேபிட் எப்படி ஸ்டார்டிங்ல எல்லா விஷயத்தையும் கேட்டு, நான் சொன்னேன்ல இந்த நார்மல் ஆக்ஷன் கடை 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 கடைன்னு எல்லாமே கேட்டு செய்வாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் ஐயோ போப்பா அப்படின்னு சலுப்பு தட்டி டயர்ட் ஆகிற மாதிரி படுத்துருவாங்க இல்லையா, அந்த வேலையை விட்டுருவாங்க. இது ரேபிட் மாதிரி. ஆமை மாதிரி இருக்கக்கூடாதுங்க. எப்படின்னா, இப்ப இருக்க காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல அப்படியே மெதுவா நம்ம போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா செட்டே ஆகாது, நமக்கு முன்னாடி யாராவது ஓடிடுவாங்க. ஸோ ஆமை மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்மோக்கி கிரியேச்சர் அப்படின்னா என்னன்னா, இது ரைட்டரா கிரியேட் பண்ணுது. இது எப்படின்னா, வேகமாகவும் இருக்கும், ஆமை மாதிரி நிதானமாகவும் செயல்படும். இந்த ரெண்டும் சேர்ந்துதான் வந்து ஸ்மோக்கி கிரியேச்சர் மாதிரி நம்ம இருக்கணும். நிதானமும் தேவை, வேகமும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஐசி, இன்டென்சிட்டி, கன்சிஸ்டன்சி. நமக்கு தெரியும் கன்சிஸ்டன்சினா நம்ம எனர்ஜெட்டிக்காவும் இருக்கணும், அதே சமயம் தொடர்ந்து ஒரு வேலையை பண்ணிக்கிட்டேவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆவரேஜா ஒரு கோல் செட் பண்ணக்கூடாதுங்க, எப்பயுமே லாங்கா செட் பண்ணணுமா. இப்போ நம்ம ஆவரேஜா ஒரு கோல், இப்போ வந்து ஒரு 100 ஐஸ்கிரீம் நான் விற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, அப்ப நான் கோல் எப்படி செட் பண்ணும், இன்னைக்கு நான் 300 ஐஸ்கிரீமை விற்கணும் அப்படின்னு செட் பண்ணும். ஏன்னா 300 ஐஸ்கிரீம் விற்கணும்னு ஆசைப்பட்டாதான் அட்லீஸ்ட் 150 நம்மளால விற்க முடியும். ஓகே, அது பெரிய லாஸா நமக்கு தெரியாது. இதே 100 ஐஸ்கிரீம் நம்ம கோல் செட் பண்ணிட்டு ஒரு 25 மட்டும்தான் வித்திருக்கு அப்படின்னா அது நமக்கு ரொம்ப லாஸ் தானே. அதனால நம்ம பெரிய கோலா செட் பண்ணி அதுல லாஸ் ஆனா கூட பெருசா தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த 10x ரூல்ல சொல்லியிருக்காங்க. இதை நீங்க படிச்சு பார்க்கணும். யார் இந்த புக்கை படிக்கலாம் அப்படின்னா, எல்லாரும் படிச்சிட வேணாம். யாருக்கு வந்து நான் புதுசா ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன், புதுசா ஒரு பிசினஸ் பண்ண போறேன், இல்ல என்னோட எஜுகேஷனை என்ன நான் 10 மடங்கு அதிகப்படுத்திக்கணும், இல்ல சோசியல் மீடியால நான் பெருசா வளரணும், இந்த மாதிரி மற்றவங்களை விட 10 மடங்கு நான் அதிகமா உயரணும்னு ஆசைப்படுவீங்களா, அவங்க இந்த புக்கை நீங்க கண்டிப்பா படிச்சு பார்க்கலாம். மற்றவங்களுக்கு சாரி, இது சூட் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்க. தேங்க்யூ.